இப்ப அடி ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இந்த துணியை வேற மடிக்கணுமா? சரி மடிப்போம். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றார். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களில் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இது எப்படி ஆகும்? புருஷனை அறியானே, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமான குமாரன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் நின்னத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவருக்கே அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே நான் காக்க கடவுது. பாடி சரியான வேலை, நல்ல வேலை. கால்கையெல்லாம் அசதியா இருக்கு, கால்கையெல்லாம் அசதியா இருக்கு. ஆமா, மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாளா? அவளுக்கும் எனக்கும் நிச்சயம்தான் ஆகியிருக்கிறது. அதற்குள்ளாக எப்படி கர்ப்பவதியானாள்? ஒரே குழப்பமாகவே இருக்கிறதே. சரி, உட்கார்ந்துக்கிட்டே யோசிப்போம். என்ன செய்யலாம்? இந்த யோசனைதான் சரி. அவளை அவமானப்படுத்தாமல், அவளை ரகசியமாக திருமணம் செய்யாமல் தள்ளிவிட வேண்டும். இந்த யோசனைதான் சரி. சரி, தூங்குவோம். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களில் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். யாரு யாரு யாரு? நான் சொப்பனம் கண்டிருக்கேன். தேவதூதர் தான் என்கிட்ட பேசியிருக்காரு. ச்சே, மரியாள் நல்ல பொண்ணு, அவளை போய் தப்பா நினைச்சிட்டேனே. ஆண்டவரே என்னை மன்னி. டும் 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 டும். உலகமே டும் 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 டும். உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று ராஜாவால் கட்டளை பிறந்திருக்கு. எனவே நீங்கள் யாவரும் தங்கள் தங்கள் ஊருக்கு போய் குடிமதிப்பு எழுதி கொள்ளுங்கள். டும் 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 டும். உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று ராஜாவால் கட்டளை பிறந்திருக்கு. எனவே நீங்கள் யாவரும் தங்கள் தங்கள் ஊருக்கு போய் குடிமதிப்பு எழுதி கொள்ளுங்கள். டும் 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 டும்.
அம்மா அம்மா. இப்போதான் யாராவது வருவாங்க. சரி போய் பார்ப்போம். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா, என் மனைவி மிகவும் பிரசவ வேதனைப்படுகிறாள். உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் தாருங்கள். எனது இடமா? இங்க நாங்க தங்கவே இடத்த காணதுல உங்களுக்கு வேற இடமா? போங்க போங்க, வேற வீட பாருங்க. அம்மா அம்மா. யாரத்துல யாரு? சரி போய் பாப்போம். உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா, என் மனைவி மிகவும் பிரசவ வேதனைப்படுகிறாள். உங்க சத்திரத்தில் கொஞ்சம் இடம் தாருங்கள். அடடா, எங்க சத்திரத்தில் கொஞ்சம் கூட இடம் இல்லையே. அவ்வளவு ஜனங்கள் வந்து தங்கி இருக்காங்களே. என்ன செய்யலாம்? ஒன்று செய்யுங்கள். எங்கள் முன்னணையில் வேணா கொஞ்சோண்டி இடம் இருக்கு, அங்க வேணா தங்கிக்கிறீங்களா? ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. வாங்கடா, ஆட்ட அடப்பேன். ஒரு ஆடு ஓடுது பாடுற, அந்த ஆடை பிடிங்கடா. ரொம்ப குளிருதுலடா. வாங்கடா, குளிர் காய்வோம். ஒருத்தன் போய் தீப்பெட்டி எடுத்துட்டு வா, ஒருத்தன் போய் விறகு எடுத்துட்டு வா. ரொம்ப சுகமா இருக்குல்லடா. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளைகள் தினங்களும் சுற்றி முன்னூறு கிடத்திற்கு காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரா நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். இந்த நட்சத்திரத்தை பார், அதோ அங்கே. இப்படி ஒரு நட்சத்திரத்தை பார்த்ததே இல்லை. வாங்க, எருசலேம் அரண்மனைக்கு போ பாருங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும்? நாங்கள் சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வந்திருக்கிறோம். பாருங்கள். அதாவே வாழ்க, உங்களை பார்க்க சாஸ்திரிகள் வந்திருக்காங்க. வரச் சொல். ஆகட்டும் ராஜா, நீங்கள் போகலாம். ராஜாவே வாழ்க. வான சாஸ்திரிகள், என்ன விஷயமாக என்னை பார்க்க வந்தீர்கள்? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கவர் எங்கே? அப்படி யாரும் பிடிக்கவில்லையே. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். கண்டு அதை பழிந்து கொடிமடி இங்கே வந்தோம். யார் அங்கே? ராஜாவே வாழ்க.
வேதபரம் ஆசாரியன் வரச் சொல். ஆகட்டும் ராஜா. ராஜாவே வாழ்க. கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் அதன் விளக்கிச் சொல்லுங்கள். யூதேயாவில் பெத்லகேமிலே பிறப்பார். ஆம் ராஜா, அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதேயாவின் உள்ள பிறப்பார். சரி, நீங்கள் போகலாம். ஆகட்டும் ராஜா. சாஸ்திரிகளே, வாருங்கள். நீங்கள் போய் பிள்ளை குறித்து திட்டமா விசாரித்து நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள். ஆகட்டும் ராஜா. யூதருக்கு ராஜாவா? யூதருக்கு ராஜாவா? நான் இருக்க வேறொரு ராஜாவா? ஹா ஹா ஹா. பார்க்கலாம் பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். சாஷ்டாங்கம் செய்ய